முழுமுதற் கடவுளாக விளங்கும் ஐங்கர பெருமானுடைய திருவடிகளையும் செந்திலம்பதி செந்திலாண்டவனுடைய திருவடிகளையும் அடியேன் மனம்மை மொழிகளால் சிரம் தாழ்ந்து வணங்குகின்றேன். இன்று அருணகிரிநாத சுவாமிகள் அருளியுள்ள கந்தர் அந்தாதி பாடலில் 83வது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடலினை பாடுவதற்கும் அதனை பொருளுணர்ந்து அறிவதற்கும் ஐங்கரப் பெருமானும் ஆறுமுகப் பெருமானும் அனைவர் கருத்திலும் இருந்து பாடலினுடைய பொருளை உணருமாறு செய்ய பணிந்து வேண்டிக் கொண்டு இப்பாடலினை பார்க்கலாம். பாடலானது தீரா கமல சலிகித போகமெனத் தெளிந்து தீரா கமலமெனக் கருதாததென் சேயவனூள் தீரா கமல குஹரம் பொறுப்ப நெனத்திருக்கன் தீரா கமலமரவே கருகச் சிவந்தவனே என்று இந்த பாடலானது அமைந்துள்ளது. இந்த பாடலினுடைய முதல் சொற்கள் தீரா கமல என்று 4 அடிகளிலும் அமைந்துள்ளன. நாம் பாடலினுடைய பொருளை அறிவதற்கு ஏற்ப சொற்களினுடைய பதத்தை பிரித்து மீண்டும் ஒருமுறை கூறி பார்க்கலாம். தீரா கமலச லிகித போகமென தெளிந்தும் தீராகம் அலமென கருதாது என் சேய் அவம் நூல் தீர் ஆகம லகுகரம் பொறுப்பன் என திருக்கன் தீராகம் அலமரவே கருகச் சிவந்தவனே என்று இந்த பாடலினை நாம் பொருள் கொள்வதற்கு ஏற்ப அமைத்து கொள்ள வேண்டும். முதலில் முதல் அடிக்கான சொற்களினுடைய பொருளை நாம் பார்க்கலாம். முதல் அடியானது தீரா கமல ச லிகித போகமென தெளிந்தும் என்று அமைந்துள்ளது. தீரா என்ற முதற் சொல்லானது தீராதது, நீங்காமல். கமல என்பது தாமரை. இது என்ன? திருமாலினுடைய நாபி கமலத்தில் நாபியிலிருந்து தோன்றிய நாபியில் இருந்து தோன்றிய தாமரை மலரில் அமர்ந்தவன். ச என்பது சதுர்முகன் தோன்றிய நான்முகனை னுடைய லிகித போகமென என்பது எழுதிய தலைவிழி பிராப்தமென்று என்ற பொருளில் அமைகிறது. அடுத்து தெளிந்தும் என்பது அறிந்திருந்தும், அதாவது என்றும் நீங்காமல் திருமாலினுடைய நாபிக்கமலத்தில் தோன்றிய அந்த தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய ச என்பது நான்முகன். அந்த சதுர்முகத்தையுடைய நான்முகனானவர் எழுதிய தலைவிதி வினையின்படி ஒவ்வொருவருக்கும் தலைவிதியை எழுதுகின்றார். அவர்கள் பிராப்தம் போகம் என்னென்ன அனுபவிக்க வேண்டும் என்பது அவர்கள் வினைக்கு ஏற்ப வகுத்து பிராரப்த வினையை எழுதுகின்றவர் இந்த பிரம்மதேவர். இதனை நாம் அனைவரும் அறிவோம் என்றும் அதற்கு அடுத்த வரியில் கூறியிருக்கிறார். தீராகம் அலமென கருதாது என் சேய் அவம் நூல் என்று அமைந்துள்ளது. இதில் தீ என்ற முதற் சொல் தன்னுடைய அறிவை குறிக்கிறது. ராகம் என்பது இச்சைப்படுதலை, ஆசையினால். அலமென, அலம் என என்பது இந்த ஆசையினால் ஆகப்போவது இனிய பயனை ஒன்றும் அடைய மாட்டோம் என்று கருதாது, சிந்திக்காதது என்ன காரணம் சேய் திருக்குமரக்கடவுளே என்று கேள்வி கேட்பது போல் இந்த பகுதியானது அமைந்துள்ளது. இதுவரை உள்ள முதல் 2 அடிகளுக்கான பொருளை நாம் தெளிவாக பார்க்கலாம். அதாவது திருமாலினுடைய நாபிகபலத்தில் தோன்றிய நான்முகப் பெருமானார் ஒவ்வொருவருடைய பிராரத்த வினையான அந்த தலைவிதியை எழுதுகின்றார் என்று அறிந்திருந்தும் அதன்படிதான் அந்தந்த பிறவியினுடைய வாழ்வானது அமையும் என்பது கருத்து. இந்த இடத்தில் யாரும் இதனை நினைப்பதில்லை என்பதை நம் சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். நம்முடைய மனமானது வேண்டாத இச்சையில் விருப்பப்பட்டு அது நடக்காததற்காக வருத்தப்பட்டு மிகவும் வருந்துகின்றது. இதனால்தான் நம் வள்ளுவர் குறளில் ஊழின் பெருவழி யாவுல என்று கூறுகின்றார். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொழுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்று கூறுகின்றார். சிலப்பதிகாரமோ ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று கூறுகின்றார். வினையினுடைய வலிமை மிகவும் பெரிது என்பதற்காகவே யாரெல்லாம் கூறியிருக்கிறார்கள். இந்த கருத்தை நான் சிந்திக்காதது என்ன காரணம் என்று திரு குமரக்கடவுளை நோக்கி கேட்கின்றார். ஏனென்றால் பெருமானோ வேத ஆகம சாஸ்திரங்களின் வடிவமாக விளங்கக்கூடியவன், ஞானமே வடிவமாக விளங்கக்கூடியவன் என்பதை இறுதி 2 சொற்கள் அவம் என்பது பயனற்ற நூல் சாத்திரங்கள். இந்த சாத்திரங்களை 3வது அடியோடு சேர்த்து பொருள் கொள்வோம். 3வது அடியானது தீர் ஆகம லகு கரம் பொறுப்பன் என திருக்கன் என்று அமைந்துள்ளது. இந்த 3வது அடியில் தீர் என்பது பயனற்ற சாத்திரங்களை நீங்கிய
ஆகம என்று உள்ளது. அதாவது ஆகமங்களை உரைத்தவனே என்பது. வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம என்றெல்லாம் திருப்புகளில் நம் பெருமானை கூறி அழைக்கின்றார் நம் அருணகிரிநாத சுவாமிகள். ஆகமங்களை உரைத்தவன் என்பதற்கு சான்று அருணகிரிநாத சுவாமிகள் தம்முடைய திருப்புகளில் பல இடங்களில் சம்பந்த பெருமானை முருகப்பெருமானின் சாரூபம் பெற்றே வந்தவர் என்று குறிப்பிடுவார். இந்த ஆகமங்களின் உட்பொருளை எல்லாம் தம்முடைய திருமுறையில் வைத்து நமக்காக பாடி அருளியிருக்கின்றார் ஞானசம்பந்த பிள்ளையார். இந்த ஞான நூல்களை எல்லாம் அறிந்த அருணகிரிநாத சுவாமிகள் அனுபூதி பெற்றவர். திருக்குறளில் கூட ஊழின் பெருவழி யாவுல என்றும் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொடுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்பது, சிலப்பதிகாரத்தில் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது, இதனையெல்லாம் அறிந்தவர். இந்த வகையிலே பிரம்மனின் எழுத்துப்படிதான் இங்கு நடக்கும் என்பதையும் கூறினார். இந்த தலையெழுத்தை யார் அறிய முடியும்? முக்காலமும் உணர்ந்த ஞானியாகிய அருணகிரிநாதர் அறிய முடியும். நாமெல்லாம் அறிய முடியுமா? அதனால்தான் நாமோ கண்டதற்கெல்லாம் ஆசைப்படுகின்றோம். மெய்ஞானம் இருந்தால்தான் இதனை நாம் அறிய முடியும். இந்த ஞானத்தை அருளக்கூடியவன் ஞான பண்டிதனாகிய முருகப்பெருமான். அதனால்தான் அவம் நூல் தீர் ஆகம என்று முருகப்பெருமானை கூறி அழைத்து அடுத்து வரும் வரிகளில் அதற்கான தீர்வையும் கூறுகின்றார். 3வது வரியில் அடுத்து வரும் சொற்கள் லகு என்பது. லகு என்பது லகுவாக இருப்பது, மிகவும் அற்பமாகத்தானே இருக்கிறது என்று எண்ணி இந்த தீக்கடவுளாகிய அக்னி பகவான் கரம் என்றால் கையில், பொறுப்பன் பொறுப்போடு தாங்கி அதாவது தாங்கிக் கொள்வேன் என்று கூற, திருக்கண் என்பது உன் சிறந்த விழியினால், அடுத்து 4வது வரியோடு சேர்த்தே பொருளை கொள்வோம். 4வது வரியானது தீ ராகம் அலமரவே கருகச் சிவந்தவனே என்று அமைந்துள்ளது. தீ என்பது அத்தீயானது, ராகம் என்பது காந்தியோடு நெருப்பு, அக்னி பகவானாகிய தீயானது காந்தியோடு கூடிய சிவந்த நிறமெல்லாம் வருத்தமுற்று அலமரவே வருத்தமுறவே கருகிடும்படி சிவந்தவனே சினம் கொண்டவனே. யார் சினம் கொண்டார்? ஏன் அக்னி பகவான் அக்னி பொறிகளை கையில் தாங்கினார்? முருகப்பெருமான் உதித்த பொழுது சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணில் இருந்தும் 6 தீப்பொறிகள் பறந்தன. அருகில் யாரும் இருக்க முடியவில்லை. அக்னி பகவான் என்பதால் இந்த அக்னி பொறிகளை கொண்டு போய் கங்கையில் சேர்த்துவிட கொடுத்த பொழுது, என்ன இது சிறிதான பொறிதானே என்று தனக்குள் ஒரு அக்னி பகவானுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அந்த நிலையில் அந்த அக்னி பொறியாக இருந்த முருகப்பெருமான் தன்னுடைய திருக்கண்ணால் நோக்க அவரை எரித்து கருக செய்தார். அக்னியை எரித்த ஞான அக்னி பொறிகள் அது. அதனால்தான் பிரம்மனுடைய கையெழுத்தாக்கிய அந்த தலை விதியையும் எரிக்கக்கூடிய தன்மை முருகனுக்கு உண்டு. மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டிய அவசியமில்லை. இதை காட்டுவதற்காகவே அக்னி பகவானையே எரிக்கும் சினமுடையவன் முருகப்பெருமான் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். சினத்தவர் முடிக்கும் என்ற தொடங்கக்கூடிய திருப்புகளில் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் என்று மீண்டும் ஒரு தாய் வயிற்றில் சென்று அந்த கருப்பையில் பிறக்கக்கூடிய வழி உண்டாகாது என்பதை உறுதிப்பட கூறுகின்றார். நாம் மீண்டும் ஒரு கந்தர் அனுபூதி பாடலில் இந்த கருத்தை ஆழமாக பார்க்கலாம். பால்வாள் வெணுமி படுமாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாமுலவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனனே என்று கூறியிருப்பார். அதாவது இந்த பாட்டலானது பெருங்காய டப்பியை 10 தடவை சோப்பு போட்டு கழுவினாலும் காய வாசனை போகாது. இந்த வாசனாமலம் தாக்காமல் இருக்க ஒரு வழி செய்ய வேண்டும். அதுதான் இடையறாத சிந்தை தியானம். அந்த ஞானம் இருக்கும்போது ஆண்டவனை வேண்டி இருப்பார் போலும் நம் அருணகிரிநாத சுவாமிகள். அப்படி வந்த பாடல்தான் இந்த கந்தர் அந்தாதி பாடல். பாடலை நாம் வெளிப்படையாக பார்ப்போமானால், முருகா, இந்த பாலாய்ப்போன வாழ்வில் தள்ளிவிட்டாயே, இதில் வீழ்ந்து துன்பத்தை அடை என்று விதித்தாயே, நான் என்ன வினை செய்தேன்? இப்பொருளில் அருணகிரிநாதர் பாடமாட்டார். பின் வேறு என்ன பொருளில் பாடியிருப்பார் என்றால், இந்த பழைய வாசனாமலங்கள் தாக்காமல் இருக்கும் பொருட்டு வேண்டுவது இது. இந்த பால் வாழ்வு என்னும் இப்படுமாயிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே சுவாமி என்பது கேவல நிலையில் இருந்தபோது அது அஞ்ஞானத்திலே, ஆணவமல இருட்டிலே, துன்பத்திலே மயங்கி கிடந்தேன்.
கொஞ்சம் நல்ல அறிவு தோன்ற வேண்டும் என்பதற்காக தேவரீருடைய கருணையினால் இந்த பிரபஞ்சத்தை எனக்காக தந்து தனு கரண புவன போகம் அனைத்தையும் வழங்கினீர். அது மட்டுமல்ல, மாயாமலத்தையும் தந்தீர். அப்படி தந்த பிறகு நான் உம்மை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து இதையெல்லாம் உதறி தள்ளி வந்திருக்கும் போது என்னை வாசனாமலம் தாக்காது இருக்க வேண்டும் என்று வேண்டுவதே இந்த பாடல். பால் வாழ்வில் சிறிது காலம் இருந்து அழிவது, உலக வாழ்வில் சிறிது காலம் இருந்து தொலைந்து போவது. ஆண்டவன் இந்த மாயையிலே நம்மை ஆழ்த்தி வைத்திருக்கிறான். இதனால் ஆணவத்தை தொலைப்பான், சுதந்திரமாக இந்த உலகத்திலிருந்து கடைந்தேறுவாய் என்பதற்காக. ஆகவே பெருமானே, இந்த நிலையில் நான் இருந்தபோது சில தீவினைகளும் செய்தேன், அதை தேவரீர் மன்னிக்க வேண்டும் என்று இதழில் வேண்டுகின்றார். தந்தையார் மைந்தனை வாழ்த்துவதுண்டு, மைந்தன் தந்தையை வாழ்த்த முடியுமா? நாம் தந்தையை வாழ்த்தக்கூடாது, ஆனால் வாழ்த்துகிறோம். அதன் நுட்பமான பொருள் என்ன என்றால், வாழ்வாய் இனி நீ என்பது நீங்களும் நானும் வாழ வேண்டும். எல்லாவற்றையும் வாழ்த்த முடியாது, எல்லாவற்றிலும் பரம்பொருள் இருக்கின்றது, அது இல்லாத இடமே இல்லை. எப்படி முத்துக்கள் கோத்த மாலையை கயிற்றால் அசைக்கிறோமோ அது மாதிரி ஆண்டவனை வாழ்த்துவது உலகம் எல்லாம் வாழ்வதற்காக. இதுதான் தாத்பரியம். இந்த கருத்தோடு நாம் ஆண்டவனை வாழ்த்த வேண்டும். மயில் வாகனனே, பிரணவமாக இருக்கும் மயிலை வாகனமாக கொண்டவனே, இருள் உலகினின்றும் என்னை எடுத்து உலகத்தில் வாழ்வு கொடுத்தீர். தாழ்வானவை செய்தனதாம் உலவோ என்று கேட்பது பாவச் செயல்கள் என்னால் செய்யப்பட்டதா? நெஞ்சார நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. சாஸ்திரங்களை படித்தேன். படித்த புலவர்கள் செய்த குற்றத்தை தன்மேல் போட்டுக்கொண்டார் அருணகிரிநாதர். இதனைத்தான் பிரம்மாவினுடைய தலையெழுத்துப்படிதான் நடக்கும் என்பதை அறிந்து கொண்டும் பல ஆசைகளில் உழல்வது இந்த வாசனாமலம்தான். அதற்குத்தான் இந்த கந்தர் அந்தாதி பாடலில் உள்ள விளக்கம் நமக்கு இந்த வரிக்கு பொருத்தமானதாக அமையும். மீண்டும் ஒரு கந்தர் அனுபூதி பாடலில், விதிகாணும் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர் கழலென்று அருள்வாய் என்று கூறியிருப்பார். இப்பொழுது செய்கின்ற வினை ஆகாமியம், அனுபவித்து கொண்டு இருக்கின்ற வினை பிராரத்தம். முன் செய்து பக்குவப்படாமல் பிறவிக்கு வராமல் இருக்கக்கூடிய வினை சஞ்சிதம் எனப்படக்கூடியது. உடம்பு முகந்து கொண்டு வந்த வினையை ஒன்றும் செய்ய முடியாது, அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் திருவருட்செல்வர்களுக்கு உடல் ஊழாக கழியும். பெரிய தலைவலி மயக்க மருந்து கொடுத்தால் மயங்குவான். அப்பொழுது தலைவலி இருக்கும், ஆனால் தலைவலி அவனுக்கு தெரியாது. அதுபோல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிவயோக நித்திரையில் அனுபவித்திருக்கிறவர்களுக்கு துன்பம் தெரியாது. பாம்பன் சுவாமிகள் ஆண்டவனை நேருக்கு நேரே கண்டவர். அவர் ஆண்டவனை கனவிலும் நனவிலும் கண்டவர். ஞானிகளுக்கு முன்னதாக உண்மை தெரியும். முன்னதாக அறியக்கூடிய ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு. தெரிந்தாலும் அதை அனுபவித்து தீர்த்து விடுவார்கள். அதை தடுத்தால் இன்னொரு பிறவி வரும். அனுபவிக்கும் பொழுது அந்த உடம்போடு வேறாக பிரிந்து இருப்பார். அதா குமரா நமவென்றரணார் ஓதா என ஓதியத பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடு மலர்பாதா குரமின் பதசேகரனே. முருகப்பெருமானிடம் அரணார் கேட்டதற்கு காரணம், பிரம்மதேவன் வேதங்களை அறிந்தவன். அவனை தலையில் குட்டி சிறையில் அடைத்தவர் முருகப்பெருமான். பிரம்மதேவர் வேதங்களை ஓதத் தொடங்கிய பொழுது முதல் கூறிய ஓம் என்னும் தனி பெரு மந்திரத்திற்கு பொருள் யாது என்று கேட்டருளினார் முருகப்பெருமான். பிரம்மதேவர் கூற மாட்டாது திகைத்ததால், முதலெழுத்துக்கு பொருள் தெரியாத உனக்கு இத்தனை ஆணவமா என்று அவர் தலையில் குட்டினார். 4 முக நாதி அறியோமென ஆதார முறையாத பிரமாவை வீழ மோதி பொருளோதுகன 4 சிரமோடு சிகை தூளிபட தாளமிடும் இளையோனே என்று திருப்புகளில் நம் சுவாமிகள் கூறியிருப்பார். நம் தலை விதியை எழுதக்கூடிய பிரம்மாவின் தலையிலேயே குட்டி ஞானத்தை அளித்தவன் முருகப்பெருமான் என்பதால் நம் அவ அறவும் பிறவி அறவும் இந்த கந்தர் அனுபூதி பாடலை பாடுவது மிகவும் சிறந்தது. மீண்டும் ஒருமுறை இந்த பாடலினுடைய சுருங்கிய வடிவை பார்த்து நாம் இப்பாடலினை நிறைவு செய்வோம். குமரக்கடவுளே, பரிசுத்த வேதாகமம் மொழிந்தோனே, இக்கணற்பொறி மிகவும் லகுவானது, நான் கரத்திலே தாங்கிக் கொள்வேன் என்று வன்மை பேசின அக்னியினுடைய வீர் அடக்கி உடல் கருக கோபித்த விழியை உடையவனே, கமலோத்பவனான பிரம்மா விதித்த விதியின் அனுபவம் தவறாதது என்று தெரிந்தும் எனது அறிவானது வேண்டாத ஆசை
பயப்படுவது அன்று என்று கருதாமல் இருக்கின்றதே, இதற்கு காரணம் என்ன என்று முருகப்பெருமானையே கேட்கின்றார். ஆசைகள் அற வேண்டும் என்பதற்காக. பிறவிக்கு வித்தாக விளங்குவது ஆசை. எனவே இந்த ஆசைகள் அனைத்தும் அறுவதற்கும் பிறவி துன்பம் நீங்குவதற்கும் நாம் முருகப்பெருமானிடம் அவனுடைய ஞானத்தை அருளுமாறு வேண்டிக் கொண்டு அவனுடைய பாதம் பணிந்து வேண்டி இப்பாடலினை நிறைவு செய்வோம்.